நாளைக்கு வியாழக்கிழமை தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி. நம்மளுடைய விக்னங்களை தீர்க்கக்கூடிய விக்னேஸ்வரனுக்கு உரிய அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல விநாயக பெருமான வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய சங்கடங்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை மட்டுமில்ல, நிறைய பேர் அனுபவித்த உண்மையும் கூட. இந்த சங்கடகர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னா, நாளைக்கு அதிகாலை 2:51 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நாளைக்கு முழுவதுமே சதுர்த்தி தான். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய இந்த நல்ல நாளில் இந்த சதுர்த்தி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி மாலை நேரத்தில் தான் இந்த சதுர்த்தி வழிபாடு செய்கிறது ரொம்ப உகந்தது. வீட்டில் வழிபாடு செய்ய முடியாட்டியும் நீங்கள் விக்னேஸ்வரனுக்கு, அந்த கணபதிக்கு, கணங்களுக்கு அதிபதியான கணபதிக்கு நம்ம ஒரு அருகம்புல்லாவது பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வாங்கி நம்ம கோவில்லையும் கொடுக்கலாம், வீட்லையும் நம்ம வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி கோவிலுக்கு நீங்கள் அபிஷேகங்கள் வாங்கி கொடுக்கலாம். மஞ்சள் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்ம பார்வதி அன்னை பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடியால் தான் முதல்ல விநாயக பெருமான அழகாக பிடிச்சு நமக்கு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட அந்த மஞ்சளை வியாழக்கிழமை நீங்கள் தானம் செய்யும் போது, கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கும்போது நிறைய மங்களகரமான விஷயங்கள் நம்ம வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தையும் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானையும் நம்ம வணங்கணும். ஏன் விநாயகர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, அதாவது விநாயகர் அப்படின்னா மேலான, நாயகர் அப்படின்னா தலைவன். இவருக்கு மேலான ஒரு தலைவன் இல்லை அப்படிங்கறதுனாலதான் இவரை முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்றோம். நாளைக்கு நம்ம சேனல்ல மைத்ரேயி முகூர்த்தத்தை பத்தி நான் ஒரு லாங் வீடியோ கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்க. அதே மாதிரி ஈவினிங் பாத்தீங்கன்னா மாலை வேளையில நம்மளுடைய சங்கடகர சதுர்த்தியில் சங்கடங்களை போக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சந்திர தரிசனம் பண்ணிட்டு நல்லபடியா உங்களுடைய பூஜையை நிறைவு செய்யுங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நன்றி, வணக்கம். ஓம் கணபதியே நமக. நான் எப்படி சங்கடகர சதுர்த்தியில் பூஜை பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விநாயகர் பிளேலிஸ்ட் இருக்கும், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.